அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா SRH விசஸ் CSK சரிங்களா. ஸோ SRH உடைய பாசிபிள் பிளேயிங் 11 சொல்கிறோட பாசிபிள் பிளேயிங் 14 பேர்த்த கொடுத்துருக்காங்க. இந்த 14 பேர்த்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 14 பேர் யார் அப்படின்னு சொல்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க. அகர்வால், டி ஹெட், சர்மா, மார்க்ரம், கிளாசன், எஸ் அகமது, வாஷிங்டன் சுந்தர், எஸ் அமிட், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மார்க்கண்டே, ஜே உனக்கட், உம்ரன் மாலிக், டி நடராஜன் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 14 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த 14 பேரில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் அகமது, வாஷிங்டன் சுந்தர், ஸோ இந்த 2 பேர்த்துலையும் ஏதாச்சும் ஒருத்தர் வருவாங்க அப்படின்னும், உம்ரன் மாலிக், நடராஜ், ஸோ இந்த 2 பேர்த்துலேருந்து ஒருத்தர் உள்ள கொண்டு வர விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 பேர் வந்துருவாங்க. சிஎஸ்கேல பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், ரகேனா, தூபே, ரிஸ்வி, MS தோனி, மிச்சில், ஜடேஜா, தீபக் சேகர், தேஷ்பாண்டே, தீக்ஷனா, பத்திரனா, இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு. இனி வர வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா. ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் முழுக்க நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சில தவறுகளும் நடக்கும் சரிங்களா. ஸோ அந்த தவறுகள் நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ என்னோட ஜஸ்ட் ஒரு ரிசர்ச்சிங்காக தான் நான் எல்லாமே பண்ணுறது. நீங்கள் நான் சொல்லக்கூடிய டீம் அப்படியே போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சரிங்களா. அல்லது நான் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாச்சு கேட்டுட்டாவது நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும் சரிங்களா. ஸோ SRHல இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் ஒரு 7 பேர்த்த சொல்கிறேன் சரிங்களா. இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸு ஏ மார்க்ரம், ஹெச் கிளாசன். ஸோ இப்போ எஸ் அகமது, வாஷிங்டன் சுந்தர், இந்த 2 பேர்த்துல யார் வந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. 3 புவனேஸ்வர் குமார், 4 மார்க்கண்டே, 5 டி நடராஜன் சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7வது ஆளாக உங்களுக்கு யார் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால், டி ஹெட், அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ். ஸோ இந்த 4 பேர் இருப்பாங்க. பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் விக்கெட்டுகள் ஒரு ஏவரேஜாக தான் இருக்கும். ஆனால் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் பேட்டிங் பண்ணாலும் மேட்ச் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரோலாக இருப்பார் பேட் கமின்ஸ் சரிங்களா. மயங்க் அகர்வால், ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு 6க்கு ஒரு ஏவரேஜான ஸ்கோர் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. டி ஹெட், ஸோ அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அபிஷேக் சர்மா, ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு அதிகம். ஸோ அபிஷேக் சர்மா பேட்டிங் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அகர்வால், டி ஹெட், பேட் கமின்ஸ் சரிங்களா. ஸோ இந்த 3 பேர்த்துலேருந்து ஏதாச்சும் நீங்கள் ஒருத்தரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல் SRHல வந்து இன்றைக்கி கேப்டனாக யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவர் வந்து இன்றைக்கி பவுல் பண்ணார் அப்படின்னா நீ கண்டிப்பாக அவர் தான் கேப்டன். பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏடன் மார்க்ரம் அல்லது கிளாசன். ஸோ இந்த 2 பேர்த்தில் ஏதாச்சும் ஒருத்தரை நீங்கள் கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஸோ வாஷிங்டன் சுந்தர் கேப்டன், மார்க்ரம் வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா இருக்கக்கூடிய 7 பேர் ரவீந்திரா, ரகேனா, சிவம் தூபே, மிச்சில், ஜடேஜா, தீக்ஷனா, பத்திரனா சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ரவீந்திரா 1, ஏ ரகேனா 2, சிவம் தூபே 3, மிச்சில் 4, ஜடேஜா 5, தீக்ஷனா 6, பத்திரனா 7 சரிங்களா. ஸோ இந்த 7 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. இப்போ சிஎஸ்கே வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தீக்ஷனாவை ட்ராப் பண்ணிவிட்டு தீபக் சேகரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ சிஎஸ்கே செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தீக்ஷனாவை இதில் ட்ராப் பண்ணணும், தீபக் சேகரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் கேப்டனாக யார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜடேஜா கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிவம் தூபே, ஸோ அவரையும் நீங்கள் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ ரவீந்திரா கேப்டன் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வரலாம், பட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ரகேனா, ஸோ அவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரலாம், பட் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் அவர் வந்து ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்து கேப்டனாக கொடுக்க மாட்டேன். பட் மேபி அவங்களும் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் படி சிவம் தூபே கேப்டன், ஜடேஜா வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ இந்த 2 டீம்லையுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து ஒரு 6 பேரோ அல்லது 7 பேரோ சொல்கிறேன். இந்த 7 பேர் வச்சுக்கிட்டு மற்ற பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா. மெயின் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்துக்கோங்க. மார்க்ரம், கிளாசன், வாஷிங்டன் சுந்தர், எஸ் அகமது. ஸோ இந்த 2 பேர்த்தில் யார் வந்தாலும் சரி. 3 எம் மார்க்கண்டே, ஸோ ஒரு 4 மார்க்கண்டே 4, பத்திரனா 5, ஜடேஜா 6, சிவம் தூபே 7 சரிங்களா. ஸோ இந்த 7 பேர்த்த வந்து நீங்கள் மேக்ஸிமம் ட்ராப் பண்ண வேண்டாம். இந்த 7 பேர்த்த சுற்றி தான் மிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ இதுக்கு பேஸ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டீமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதே போல்
மற்ற பிளேயர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்துக்குங்க. சமீட் சரிங்களா. ஸோ இவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரிஸ்வி ஸோ இவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். தோனி ஸோ ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தீபக் சேகர் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேஷ்பண்டே ஸோ இவரும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கு, அதாவது ஏவரேஜாக ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வராமல் போகலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. அதே போல் தீக்ஷனா செகண்ட் பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ மிச்சிலே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகம் கொஞ்சம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவர் பவுல் பண்ணாலும் ஸோ இன்றைக்கி அவர் 3 விக்கெட் எடுத்தாருன்னா இன்றைக்கி அது கிளியர் ஆயிரும் சரிங்களா. ஸோ அப்படியே சப்போஸ் அது இன்றைக்கி தான் தெரியும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன பிளேயரை பேஸ் பண்ணி டீம் போட்டு பாருங்கள். ஒரு நல்ல டீம் அமைருக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா. ஸோ எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் லைனப் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணப்படும். ஸோ இது பேஸ் பண்ணி ஒரு நல்ல டீம் செட் பண்ணுங்கள். ஒரு கண்டிப்பாக நல்ல டீமாக அமையும். எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ அதே போல் இப்போவும் சொல்லிடுறேன், என்னோட ஜோதிட பிரகாரம் வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒன்லி ஆஸ்ட்ரோ பேஸ் மட்டும் தான் சொல்கிறேன். இதில் கண்டிப்பாக தப்பு இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு 30% சரியாக இருந்தாலும் 70% தப்பாகலாம், அல்லது 70% சரியாக இருந்து 30% தப்பாகலாம், அல்லது 90% சரியாக இருந்து 10% சரியாக இருக்கலாம். சில நாள் 10% சரியாக இருந்து 90% கூட தப்பாகலாம் சரிங்களா. ஏன்னா சொல்கிறது எல்லாமே உங்களை போல் நானும் ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது எல்லாமே புரியும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி வருமோ அதை நான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். இதில் சரியும் இருக்கும் தவறும் இருக்கும். ஸோ இப்போ நேற்று மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் வீடியோ போடலை சரிங்களா. ஸோ நான் வீடியோ போடலை, பட் இருந்தாலும் எனக்கு எஸ்ஸிங் ஸோ என்னோடய டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஸ்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன். ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ, எஸ்ஸிங் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டீம் கொடுத்துருப்பேன். ஸோ எஸ்ஸிங் தான் வந்து என்னோட கேப்டன் ஆப்ஷனாக இருந்தது. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க நேற்று நான் வீடியோ கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக எஸ்ஸிங் தான் கேப்டனாக கொடுத்துருப்பேன். அந்த டீம்லேயும் சுமன் கில்லு தான் நான் கேப்டனாக கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்மால் லீக் டீமும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுமன் கில்லு தான் நான் கேப்டனாக கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க்காக நீங்கள் எடுத்து டீம் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அது சொன்னாலும் அது உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. ஸோ அதனால தான் வந்து நம்ம வீடியோ போடுறக்கும் கஷ்டப்பட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணாலும் எதுக்குடா போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்பட்ட காரணமும் அதுதான். நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னமோ நான் இந்த வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கிற மாதிரி வந்து சித்தரிக்கிறது, ஜோசியமே பொய்ங்கிற மாதிரி சித்தரிக்காங்க. ஸோ அதனால் இது நான் போடணும் அவசியமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் வீடியோவும் போட விருப்பமே இல்லாமல் தான் வீடியோ போடுறேன் சொல்லப்போனால் சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஏதாச்சும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்ட்டு, அல்லது லைக் பண்ணி ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத சொல்ல வாங்க. எதுவும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, வியூஸ் மட்டும் போகும். பட் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அப்படின்னா இந்த நொட்டனையும் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டுமே அந்த கமெண்ட்டில் இருக்கும்பொழுது நம்ம கடுப்பாகும் சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது. ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய இதாட்ட நீ விராட் கோலி ஃப்ளாப் சொன்னேன், விராட் கோலி நீ ஆடிட்டான்னு தெளிவாக தானே சொன்னேன். ஸ்டார் கவரில் அவர் தப்பிச்சிட்டார் அப்படின்னா பாலுக்கு பால் அடிச்சிருவார். சுனில் நரேன் கிட்ட, அதாவது அன்றைக்கி நரேன் கிட்ட இருந்த ஆட்டோ விராட் கோலி கிட்ட இருந்துச்சா? அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் இவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் ஒரு மாதிரி இருந்துச்சா? ஒருத்தருக்கு டே நல்லா இருந்துச்சுன்னா அவங்க பேட்டிங் பிடிக்கிற ஸ்டைல்லேயே அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி டே எனக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி புரிய வைக்கவும் எனக்கு முடியலை சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ பிடிக்காதவங்க எப்படி வந்து நம்மளை இவ்வளோ கரெக்டாக நீ இப்படி சொன்ன இது நடந்துச்சு, ஆனால் ஃபுல் வீடியோ அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த அரைக்குறையாக கேட்டுட்டு நம்ம கமெண்ட்லாம் படிக்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஒரு லைக்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சரிங்களா, நல்ல கமெண்ட்டோ கெட்ட கமெண்ட்டோ சரிங்களா. ஸோ உங்களுக்கு அது இந்த வீடியோ எந்த அளவில் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறது போடுங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ போடுறதா வேண்டாமா என்ன ஏது அப்படிங்கிறது கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ எல்லோரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.